ஒரு காட்டுல கழுகு ஒன்று வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த கழுகுக்கு அந்த காட்டுலயே சொந்தமா ஒரு தோட்டம் இருந்துச்சு. அந்த தோட்டத்துல எல்லா வகையான பழங்களையும் அந்த கழுகு நட்டு வளர்த்துட்டு இருந்துச்சு. அந்த தோட்டத்திலேயே ரொம்ப வருஷமா எந்த கனிகளையும் கொடுக்காத ஒரு குட்டி மரம் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் கழுகு தன்னோட தோட்டத்தை பார்க்கலாம் அப்படின்னு தன்னோட தோட்டத்துக்கு போறதுக்காக கிளம்புது. அடடா! நான் என்னோட தோட்டத்தை போய் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அங்க போய் பார்த்துட்டு அங்க இருக்க கனிகளையும் பறிச்சுட்டு வரலாம். தன்னோட தோட்டத்துக்கு போன கழுகு அங்க இருக்க எல்லா பழங்களையும் ஒரு கூடையில பறிச்சதுக்கு அப்புறமா அங்க இருக்கிற குட்டி மரத்துக்கிட்ட போய் உட்காருது. என்னோட இந்த அழகான தோட்டத்துல ரொம்ப அசிங்கமான மரம்னா அது இந்த மரம் தான். நான் எதுக்காக இந்த மரத்தை நட்டு வச்சேனே எனக்கு தெரியல. இதை நட்டு வச்சு பல வருஷம் ஆகியும் எந்த கனிகளையும் கொடுக்கறது இல்ல. நான் இப்பவே ஒரு கோடாரி எடுத்துட்டு வந்து இந்த மரத்தை வெட்டி போடுறேன். அப்பதான் என்னோட தோட்டம் பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும். இந்த மாதிரி சொல்லிட்டு கழுகு கோடாரி எடுக்கிறதுக்காக தன்னோட வீட்டுக்கு போகுது. உடனே அந்த குட்டி மரம் இதெல்லாம் கேட்டு ரொம்பவே கவலைப்படுது. ஏய், சின்ன மரமே, நம்ம முதலாளி சொன்னதை கேட்டியா? அவரு உன்னை இங்க இருந்து வெட்டி தூர போட போறாராம். இனிமே உன்னால இந்த தோட்டத்துல வாழ முடியாது. அட, ஆப்பிள் மரமே, நீ எதுக்காக சின்ன மரத்தை பயமுடுத்துற? அது ஏற்கனவே ரொம்ப பயந்து போய் இருக்கு. ஆனா நான் சொல்றதுல என்ன தப்பு? நம்ம எல்லாருமே நம்ம முதலாளிக்கு தேவையான ரொம்ப ருசியான பழங்களை கொடுக்கறோம். அதனால அவரு நம்மள அன்பா பாத்துக்கிறாரு. ஆனா இந்த சின்ன மரம் எந்த ஒரு கனியுமே கொடுக்கறது இல்லையே. அதனாலதான் முதலாளி அப்படி பேசிட்டு போறாரு. சின்ன மரமே, நீ அந்த ஆப்பிள் மரம் சொல்றத நினைச்சு கவலைப்படாத. நம்ம முதலாளி ரொம்ப நல்லவரு. நீ அவர்கிட்ட கொஞ்சம் கால அவகாசம் கேளு. அதுக்குள்ள உன்னால கண்டிப்பா பழங்களை தர முடியும். இவங்க 2 பேரும் சொன்னதையும் கேட்ட சின்ன மரம் கொஞ்ச நேரம் அப்படியே யோசிச்சுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வெளியே போன முதலாளி ஒரு கோடாரியோட சின்ன மரத்து பக்கத்துல வந்து உட்கார்றாரு. அப்போ சின்ன மரம் கழுகு கிட்ட, ஐயா, தயவு செஞ்சு என்ன வெட்டிடாதீங்க. என்னால இப்ப உங்களுக்கு எந்த கனிகளையும் கொடுக்க முடியலனாலும் கண்டிப்பா நான் ஒரு நாள் உங்களுக்கு நல்ல சுவையான கனிகளை கொடுப்பேன். ஓ, நீ இன்னும் கனிகளை கொடுப்ப அப்படின்ற நம்பிக்கை உனக்கு இருக்கா? உன்னை நட்டு பல வருஷம் ஆச்சு. ஆனா இதுவரைக்கும் நீ எந்த ஒரு கனியையும் கொடுக்கவே இல்லை. இனிமேலும் உன்னை வச்சிருந்தா என்னோட தோட்டத்துக்கு தான் அவமானம். அதனால நான் உன்னை இப்ப வேரோட தூக்கி எறிய போறேன். ஐயோ முதலாளி, அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. நான் கண்டிப்பா ஒரு நல்ல பழத்தை கொடுப்பேன். தயவு செஞ்சு என்னை இந்த இடத்துல இருந்து தூக்கி எறியாதீங்க முதலாளி. ஆனா அந்த கழுகு சின்ன மரம் சொன்ன எதையுமே கண்டுக்காம அந்த சின்ன மரத்தை வேரோட புடுங்கிட்டு போய் ஏதாவது ஒரு இடத்துல போட்டலாம் அப்படின்னு அதை கொண்டுட்டு பறந்து போச்சு. அந்த இரக்கமில்லாத கழுகு அந்த சின்ன மரத்தை ஒரு ஏரி பக்கத்துல போட்டுட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. சின்ன மரம் தன்னோட முதலாளி தன்னை வெறுத்து தூக்கி போட்டாரு அப்படின்னு ரொம்பவே கவலைப்பட்டு அழுதுகிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு குரங்கு சின்ன மரத்துக்கிட்ட வந்து, மரமே, உனக்கு என்னாச்சு? எதுக்காக உன்னோட முதலாளி உன்னை வேரோட புடுங்கி வீசிட்டு போறாரு? உடனே சின்ன மரம் நடந்த எல்லாத்தையும் அந்த குரங்கு கிட்ட சொல்லுது. மரமே, நீ கவலைப்படாத. இந்த காட்டுல நிறைய இறக்கமுள்ள பறவைகள்லாம் இருக்கு. அதனால ஏதாவது ஒரு பறவை உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போய் நல்லபடியா பாத்துக்கும். அதனால நீ கவலைப்படாம இரு. குரங்கு சொன்னதை கேட்ட உடனே அந்த சின்ன மரத்துக்கு கொஞ்சம் நிம்மதியாகவும் ஆறுதலாகவும் இருந்துச்சு. அந்த ஏரிக்கு பக்கத்திலேயே கோகோ அப்படின்ற குருவி வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த கோகோ குருவிக்கு சொந்தமான ஒரு வாழை மரமும் ஒரு ஆப்பிள் மரமும் இருந்துச்சு. ஒரு நாள் கோகோ குருவி தன்னோட மரங்களுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கும் போது தண்ணி தீந்து போயிடுது. அடடா, இந்த குவளையில இருக்க தண்ணி தீந்து போயிருச்சு போல. நான் பக்கத்துல இருக்க ஏரியில போய் தண்ணி கொண்டுட்டு வரேன். தண்ணி கொண்டு வர்றதுக்காக பக்கத்துல இருக்க ஏரிக்கு போன கோகோ அங்க வேரோட ஒரு மரம் இருக்கிறத கோகோ குருவி பாக்குது. மரமே, உனக்கு என்னாச்சு? நீ எதுக்காக இப்படி வேரோட சாஞ்சு கிடக்குற? குருவியே, என்னோட முதலாளி நான் எந்த கனிகளையும் தரமாட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னை வேரோட தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டாரு. அட கடவுளே, இப்படி கூட பண்ணுவாங்களா? நீ கவலைப்படாத மரமே, என்னோட தோட்டத்துல நான் உன்னை கொண்டு போய் நட்டு வைக்கிறேன். கோகோ குருவி இப்படி சொன்ன உடனே அதை கேட்டதும் சின்ன மரத்துக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. கோகோ குருவி அந்த மரத்தை எடுத்துட்டு போய் தன்னோட 2 மரங்களுக்கும் நடுவுல அந்த சின்ன மரத்தை நட்டு வச்சுச்சு.
குருவியே, நீ பண்ண உதவிய நான் எப்பயும் மறக்க மாட்டேன். கண்டிப்பா இப்ப இல்லைனாலும் ஏதாவது ஒரு நாள் நான் உனக்கு சுவையான பழங்களை கொடுப்பேன். சின்ன மரம் சொன்னதை கேட்டு சந்தோஷமான கோகோ குருவி மற்ற மரங்களை மாதிரியே சின்ன மரத்துக்கும் நிறைய தண்ணி ஊற்றி நல்லா பராமரிச்சுட்டு வந்துச்சு. கொஞ்ச நாள்ல சின்ன மரத்துக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அதோட இலைகள் எல்லாமே உதிர்ந்து அதோட கிளைகள் மட்டும் தனியா நின்னுக்கிட்டு இருந்துச்சு. இத பார்த்த உடனே சின்ன மரத்துக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. உடனே அது கோகோ குருவி கிட்ட சொல்லுச்சு. குருவியே, இனிமே நீ எனக்கு கஷ்டப்பட்டு தண்ணி ஊத்தி என்னை பராமரிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இருக்காது. ஏன்னா எனக்கே தெரிஞ்சு போச்சு, நான் இன்னும் கொஞ்ச நாள்ல செத்து போயிடுவேன். அதனால நீ எனக்கு எந்த தண்ணியும் ஊத்த வேணாம். மரமே, நீ எதுக்காக இப்படி சொல்ற? உன்னோட கிளைகள்ல இருக்க இலையெல்லாம் உதிர்ந்து போயிடுச்சுன்னா அது மீண்டும் துளிர் விட்டு வளரப்போகுதுன்னு அர்த்தம். நீ எதுக்காக நீ செத்து போயிடுவேன்னு கவலைப்படுற? நீ சொன்ன மாதிரியே நல்லா வளர்ந்து எனக்கு நல்ல சுவையான கனிகளை கொடுப்ப. அதனால நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத. இப்படி சொன்னதும் சின்ன மரத்துக்கு ஒரு புது நம்பிக்கை கிடைச்சிச்சு. கொஞ்ச நாள்லயே சின்ன மரத்தோட கிளைகள்ல புதிய இலைகள் முளைக்க ஆரம்பிச்சுச்சு. ஹே மரமே, உன்னோட கிளைகளை பாத்தியா? அதுல புதிய இலைகள்லாம் வளர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல நீ சொன்ன மாதிரியே நல்ல ருசியான கனிகளை கொடுப்ப. இதை கேட்டதும் சின்ன மரத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கொஞ்ச நாள்லயே அந்த சின்ன மரத்துல இருக்க இலைகள் எல்லாமே எப்பயும் போல வளர்ந்து நிறைய கனிகளும் வர ஆரம்பிச்சிச்சு. மரமே, நீ அன்னைக்கு உன்னால எந்த கனிகளையும் கொடுக்க முடியல அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்ட. ஆனா இப்போ உன்னோட மரத்துல இருக்கிற கனிகளை பாரு. இங்க இருக்கிற எல்லா கனிகளை விடவும் உன்னோட மரத்துல காய்க்கிற இந்த கனிகள் தான் ரொம்பவே விலை மதிப்புள்ளது. குருவியே, இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம். நான் என்னால முடியாது அப்படின்னு ரொம்பவே கவலைப்பட்டு என்னோட தைரியத்தை இழந்த போது நீதான் எனக்கு ஊக்கப்படுத்தின. அதனால என்னோட மரத்துல விளையிற இந்த எல்லா கனிகளும் உனக்கு தான் சொந்தம். நீ தாராளமா இது எல்லாத்தையும் எடுத்து உன்னோட வாழ்க்கைய நடத்திக்கலாம். அதுக்கப்புறமா கோகோ குருவி அந்த மரத்துல விளையிற பழங்கள் எல்லாத்தையும் வியாபாரம் பண்ணி நிறைய பணம் சம்பாதிச்சு அது மூலமா தனக்குன்னு ஒரு பெரிய வீடு கட்டி சந்தோஷமா வாழ்ந்துச்சு.